நீ வந்து சாப்பிட்டு கொண்டு போடுவா பாக்குறியா? காவத்தரையா வந்து சாப்பிட்டு போ சொல்றேன். காவத்தரையா உங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இது வந்து ஒரு வாரமாவே வந்து புதுசாக வந்து அப்டேட் ஒன்று வந்திருக்கு. நான் சொல்லணுன்னு இருந்தேன், மறந்துட்டேன் நான். நீங்கள் லைக் போடுற ஆளுங்களா இருந்தால், சில பேர் வீடியோ பார்ப்பாங்க லைக் போட மாட்டாங்க. நீங்கள் லைக் போடுற ஆளுங்களா இருந்தீங்கன்னா லைக் போட்ட உடனே உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆகி ஹைப்புன்னு ஒன்று வரும். அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா கீழே பாயிண்ட் கேட்கும். 440 540 அது மாதிரி கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆளுக்கு வந்து அது சஜஷன்ல வீடியோ வந்து போகும். சரிங்களா? லைக் போற ஆளுங்களா இருந்தா இதையும் சேர்த்து பண்ணுங்க, வீடியோ பாருங்க. சொல்லலாம். நான் ஆவடி வரைக்கும் போகணும். வாங்க. சீட் பெல்ட் போட்டுங்க. உன் பேர் என்ன? மூர்த்தினா? மூர்த்தி. மூர்த்தி. பெருமூர்த்தியா சுந்தரமூர்த்தியா? ஈஸ்வரமூர்த்தினா? ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரன். அது ஏன் மறைக்கிறீங்க? அது எல்லா பக்கம் மூர்த்தி மூர்த்தின்னு சொல்லி பழகிடுச்சேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தானா? ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ். வயிறு ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா தானே இது? மதியம் தானே சாப்பிட்டீங்க? இப்பதானா? லேட்டா தான் சாப்பிட்டேன். இந்த சொந்த ஊரு? சொந்த ஊர் திருப்பூர்னா? திருப்பூர். திருப்பூரா? திருப்பூரா? திருப்பூர். சேலம் தாண்டி. ஈரோடு தாண்டி. ஈரோடு அவினாசி அந்த இங்க எப்படி? இங்க நான் ஸ்டே பண்ணிருக்கேன். நான் தனியா வீடு எடுத்து ஃபேமிலியா செட்டில் ஆகி. அக்கம் முதல்ல யாரும் இல்ல? இல்ல அக்கம் பக்கத்துல யாருமே இல்லையா? யாரு ரிலேஷன் யாரும் இல்ல. இல்ல வேற எந்த மக்களுமே யாரும் இல்ல? இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. தனியா ஸ்டே பண்ணி சொன்னீங்களே. வீடு சொந்த ஒரு ஓட்டிங். இது காமெடியா இல்ல? இது இல்ல, நான் காமெடியா நினைச்சு சிரிப்பாங்க நினைச்சேன். அது இல்லண்ணா, ஹோட்டல் வந்து வச்சுக்கிறோம் நம்ம. எங்க ஆவடியில வச்சிருக்கிறோம். காலையில ஒரு ஆர்டர் ஒண்ணு பிரியாணி வந்து ஒரு 50 பிரியாணி செய்யணும்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 10-12 கிலோ போட்டு செஞ்சுட்டோம். செஞ்ச பிறகு என்னாச்சு, ஆர்டர் வந்து திடீர்னு கேன்சல் பண்ணிட்டான். இப்ப நான் வெளியில வாங்கிக்கிறேன் வேற கடையில, அவன் கடையில வாங்கி 2 பேரும் மயக்கம் வந்து செத்துட்டானோ அப்படின்னு சொல்லி செத்துட்டானதான். செத்தானோ நான் ஒரு 6 மாசம் இல்ல, அது மாஸ்டர் பண்ண தப்பு. பள்ளி மேல சுத்திட்டு இருக்குது சாப்பாட்டுக்கு மேல சமைக்கும் போது, சும்மா இல்லாம ஓட்டி விட பார்த்து அது ஊந்துருச்சு பிரியாணில. சரி இவ்வளவு தூரம் செஞ்சுட்டான், மறுபடியும் வெங்காயம் வெட்டணும்னு சொல்றதுக்காக அப்படியே சமைச்சிட்டான். அத வந்து கடையில வந்து 2 பேர், அவன் பேரு மூர்த்தி தான், வந்து சாப்பிட்டு என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு போற வழி நடந்து போற வழி செத்துட்டான். அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல அவர் எங்க எல்லாம் சாப்பிட்டான்னு சொன்ன உடனே அப்புறம் போலீஸ்காரங்க வந்து என்ன கூட்டாங்க. போனா அது ஒரு 6 மாசம் 8 மாசம் உள்ள இருந்தா வச்சுங்களா, அது பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னா கடையில இன்னைக்கு ஒரு ஆர்டர் ஒண்ணு, கடை ஓபன் ஆயிடுச்சுங்களா? சீல் எதுவும் இல்லையா? அது கடை வந்து ஓபன், லஞ்சம் கொடுத்து அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்களாம். அது நோண்டி கேட்காதீங்க, ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு. பாத்தீங்களா, பேசணும்னு மறந்துடணும். கடை வந்து ஓடிட்டு இருந்து வச்சீங்களா. சரி, ஓகே. அப்ப கடையில வந்து பிரியாணி வந்து ஆர்டர் வந்து கொடுத்தான். அந்த ஏற்கனவே மூர்த்தி செத்தான் பாருங்க, அவன் இந்த கதையை வந்து ஆர்டர் கொடுத்தவனுக்கு எவனோ சொல்லிட்டான், அவன் கடையில ஏற்கனவே சாப்பிட்டு செத்துறானோடா, நீ போய் அவன் கடையில போய் ஆர்டர் குத்திடா அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே போன் பண்ணி, இது அப்புறம் எனக்கு பிரியாணி வேணாம் அவன் கடையில, நீ காசு நீனே கூட வச்சுக்க நல்லா இரு, ஆனா எனக்கு வேணா சொல்லிட்டான். இப்ப அந்த காசு வந்து யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு, சாப்பாடை வேஸ்ட் பண்ண விரும்பல. நாங்க என்ன பண்ண விரும்பல, வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால நீங்க வந்தீங்கன்னா சும்மா ஒரு 2 வயசு சாப்பிட்டு வீட்டுக்கு வேணா பார்சல் வேணா எடுத்துட்டு போங்க. ஆனா நாத்து அடிக்கும், கொஞ்சம் லைட்டா நாத்து அடிக்கும். காலில இருந்து அப்படிதான், ஃப்ரிட்ஜ் கூட இல்ல, அப்படியே வச்சனால ஒரு மாதிரியா என்ன சொல்றது, கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனா கூட ஓரளவு நாத்து அடிக்குது, ரொம்ப நாத்து அடிக்குது. ஆனா மாசு சரியா செய்யல. வெங்காயம் கெட்டு போன வெங்காயம், தக்காளி அந்த 20 ரூபா 10 ரூபாய்க்கு இந்த உடஞ்ச தக்காளி வைப்பாங்கல்ல, அந்த மாரி தக்காளி, இஞ்சி பூண்டுல தோல் உரிக்கல, அப்படியே போட்டு அரைச்சிட்டான். மசாலா பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்பீரி ஆன மசாலா போட்டு செஞ்சுட்டான். ஏன்னா செலவு எனக்கு மிச்சம் பண்றான் மாஸ்டர். பண்ணிட்டான். இப்ப மீந்து போயிருச்சு சாப்பாடு, கீழே கொட்டுறதுக்கு மனசு வரல. நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, நானும் பக்கத்துல உட்காடுறேன். ஆனா நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து வெஜ். நானு சாப்பாடு யாருன்னா சாப்பிடுவாங்க, பிச்சைக்காரன் கொடுத்தாங்களும் வாங்க மாட்டான். அதப்ப என்னை சாப்பிட பிச்சைக்காரன் கொடுத்தா வாங்க மாட்டான். அதுதான் உன்ன கூப்பிடுறேன் நானு. அப்ப என்னை பார்த்து பிச்சைக்காரனோட சும்மா விளையாட்டு சொன்ன, நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க.
சரிங்களா? நான் எங்க ஹோட்டலுக்குண்ணா அது ஆனா நீங்களே சொல்றீங்க கெட்டு போச்சுன்னு, அப்புறம் அதை போய் ஆனா சாப்பிட உண்மையா சொல்லி தானே கூப்பிடுறோம், போய் சொல்லலாம் உங்கள்ட்ட. நல்ல சாப்பாடு செஞ்சா அதுக்கு சாப்பிடறதுக்கு வரல. நல்ல சாப்பாடுன்னா நான் ஏன் உங்களுக்கு கொடுக்க போறேன்? நான் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க போறேன். கெட்டு போனது கீழே கொட்ட முடியாது. ஏன்னா கீழே கொட்டி வந்து நாய்க்கு சாப்பிட்டு அது செத்து போச்சுன்னா அப்புறம் ப்ளூ கிராஸ்ல இருந்து எனக்கு மேல வந்து கேஸ் போடுவாங்க. நான் செத்தா யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஐயோ, நான் உங்களை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல இறக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த நாள் என் கடைக்கே வரலன்றுவான். சிசிடிவில ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருவோம் நான். அது எப்படின்னா பக்கத்துல வெளியே எங்கேயுமே சிசிடிவி இருக்காதா? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்றேன், சென்னை ஃபுல்லா சும்மா நானே வா வந்து சாப்பிடு. சும்மா நானும் பொறுமையா பேசிக்கிறேன். என்ன கதை சொல்றேன், கதை சொல்லிட்டு என்ன சவுண்ட் ஓவர் வா வந்து சாப்பிட்டு போவா. நானும் லோக்கல் கைதா, சரிங்களா? சவுண்ட் எல்லாம் விட்டுனுங்க. இப்பதான் திருப்பூர்னா அப்புறம் லோக்கல் கைன்ற லோக்கல் கைதான். எந்த கையா இருந்தா நீ சாப்பிடுவா, இந்த கையில வலது கையில சாப்பிடுவா. அப்படியெல்லாம் சாப்பிட முடியாதுண்ணா. வண்டியில என்ன நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? நான் உன்னை எதுவுமே பண்ணலப்பா, நீ அங்க வாப்பா. எப்படி வேணா பேசினா என்ன வேணா பண்ணுவீங்களா? பாக்குறீங்களா? போன் பண்ணிட்டா எத்தனை பேர் வரணும்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி விளையாட்டு காட்டாதேன்ட்டா, சரியா? போன் பண்ணா அச்சு கார் வச்சு தூக்கிட்டு போயிடுவானுங்க. பரவாயில்லைங்களா? காரோட உங்களை சேர்த்தி பாருங்களா? உன்ன மாரி 1000 பேரை பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1000 பேர் பாக்குறோம். 1000 பேர் நீ இப்ப என்ன நீ வந்து சாப்பிடு. உனக்கு தலைவாழையில போட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு பிரெட் எல்லாம் இருக்கான்னு தெரியல, அது எடுத்துக்கலாம். வா எங்கேயாவது உனக்கு போட்டு நான் வந்து ஸ்பெஷலா கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. வேணா உங்க இதுல ஹோட்டல்ல பொறுத்த வரைக்கும் சாப்பாடை வந்து என்னைக்கும் வந்து மிச்சம் இது வேஸ்ட் பண்ண கூடாது, தெரியுமா? வேஸ்ட் பண்ண கூடாதுன்னா கெட்டு போனது எவனா வந்து சாப்பிடுவான். எங்கன்னா அறிவு இருக்குதா இல்லையா? நான் உனக்கு அறிவு இருக்குன்னு என்ன கேட்கல தானே. இப்ப உங்களை தான் கேட்டேன், வேற யாரு கேட்பாங்க? பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டான், ஒழுங்கா வந்துரு. அப்படியெல்லாம் வர முடியாது. என்ன பண்ணுவீங்க? வண்டி நிறுத்துங்க முதல்ல. எதுக்கு? வண்டியில பெரிய இது மாதிரி பேசிங்க. தெரிஞ்சு வராங்களா? யார் வேணா வருவாங்க, பாக்குறீங்களா? இல்ல வண்டி நிப்பாட்ட சொன்னா தெரிஞ்சவங்க வராங்களா? ஆமா வருவாங்க. வந்து சாப்பிட அவங்க சாப்பிடுவாங்களா? அவங்க உங்களை அச்சு தீண்டு போயிடுவானுங்க. பரவாயில்ல, உங்களே செஞ்சு சாப்பிடுவானுங்க. பரவாயில்லையா? வரவங்க சாப்பிடுவாங்களா பிரியாணி? உங்களே சாப்பிடுவானுங்க. அவங்க கடை பிரியாணி இதை நான் சாப்பிடறதுக்கு. சரி வா, கடை பாரு, இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. அது 3 கிலோமீட்டர் இருந்தா எந்திரிட்டு போகுது. வண்டி வாரம் கட்டுங்க முதல்ல. ஏய் வாடா, சௌரியம் மைத்தி பண்ணிடுங்க. என்னயா நீ பேசினுங்கறா? வாடா போடா கூப்பிடுறேன் பார்த்தா ரொம்ப ஓவரா பண்றேன். வாடா போடா, உனக்கு மரியாதை கேட்டு போயாண்டா. இண்டிகேட்டர் போட்டுட்டு நான் நிக்கிறேன். ஒண்ணே அடிப்பான். என்ன மயிரம் உடைப்ப பாக்குறியா? வா சாப்பிட வந்து பிரியாணி கீரை உடச்சிடும் பாக்குறியா? சவுடால் விட்டுணும் கூடாது அங்கிட்ட வந்து. உனக்கு திருப்பூர்னால நான் யாருன்னு உனக்கு தெரியல. இங்க நான் யாருன்னு இங்க உனக்கு தெரியல. நீ வந்து நீ வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, அது பேச்சு கிடையாது. பண்ற சம்பவம் தான் பேசுவோம். ஆவடியில என் பேர் சொல்லி பாரு, அப்படியே நடுங்க. அப்படியே ஆவடியில முட்டை கடையில வேலை செய்யற பையன் யாருன்னு கேட்டு. முட்டை கடைன்னு சொன்னாலே என்ன தெரியாதுன்னு சொல்லுவேன் எடுத்த உடனே. நீ கேட்டு பாரு, நான் தெரியாது. எவ்வளவு முட்டை கடை இங்கேயும் ஒண்ணு போகுது, முட்டை கடை ஒண்ணு போகுது. நீ சாப்பிட வந்து சும்மா முட்டை கடை என்ன சாப்பிட வந்து சவுடால் மயிறு சாப்பிடு. 2 வாய் ஏத்துட்டு வந்து உனக்கு அழிச்சிருக்கணும். உனக்கு என்ன மயிர சங்கத்துன்னு போயினே இருப்போம் பாக்குறியா? வந்து சாப்பிடுவா. வண்டி ஓரம் கட்டு முதல்ல. பிரியாணி பாத்தியா நீ முன்ன பின்ன? மதிய பிரியாணி தாண்டா சாப்பிட்டேன். வெள்ள சோறு சாப்பிட்ட சொன்ன. இப்ப பிரியாணின்ற மாத்தி பேசுற புரியாத மாதிரி பேச்ச. ஆமாடா, பிரியாணி சாப்பிட்டாரு, நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன். ஆளுக்கு பாதி மாத்தி சாப்பிடுவா. நானும் இப்ப ஓனர் மாதிரி நினைச்சிக்கவா வந்து சாப்பிடுவா. கெட்டு போ, நீ நல்ல பிரியாணி வச்சுன்னு கூப்பிட நான் வந்து சாப்பிடுறேன். கெட்டு போனது எவனா சாப்பிட? நல்ல பிரியாணி தான். என்ன கொஞ்சம் நாத்து அடிக்குது, வாட அடிக்குது, அவ்வளவுதான். நீ சாப்பிட மாட்டேங்க. நீ சாப்பிடு. நான் வெஜ்ஜா நானு. வெஜ்னா மயிருனா என்ன? ஏய், நீ அதிகமா வார்த்தை வாடா போடான்ற, மயிருன்ற, மட்டன்ற மழையா கொடுத்து பேசிக்கிறோம் திருப்பூர்காரனுக்கு. சரியா? நான் லோக்கல்காரன் தான், சென்னை தான். இப்ப என்ன அப்பனா அடிதான் வாங்குவோம். நீ பாக்கலாமா? திருப்பூர்காரன கூட மன்னிச்சு விட்டுருவோம். பாக்கலாமா? லோக்கல் அடி வேண்டு தான் போவா. நீ வந்து சாப்பிட்டு லோக்கல் அடி வேண்டாம். பாக்குறியா? சும்மா வாடான்னு என்ன காரிகீரை உடச்சு போடும் பாக்குறியா? வேற ஏதாவது சொல்றா? இதே சொல்லாத, காரகீரை உடச்சிரும் வேற ஏதாவது சொல்லு, வந்து சாப்பிட்டு போவா. அப்படியெல்லாம் வர முடியாது. ஒண்ணும் இல்ல, இப்ப என் பவர் என்னன்னு தெரியல. நான் வண்டி பாரு இது பண்றேன் பாரு. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. வண்டி நிப்பாட்டு, நான் காட்டுறேன் பாரு உனக்கு யாருன்னு. இப்ப நான் காட்டுறேன் பாரு யாருன்னு. ஹலோ தலை, எங்க இருக்க தலை? தலை கார்ல லிப்ட் கேட்டு ஏறி வந்தா கெட்டு போன பிரியாணி வந்து குடுக்குறான் நம்ம தலை. அவர் சாப்பிடுவாரா கேளு. இங்க பாரு தலை, எச்சா பேசினுறான். நீ சாப்பிடுயா தலை? நீ வாத்தல அந்த கரெக்டா இங்க ஜேபி ஸ்டேட் வாத்தல. இங்க வர சொல்லாத, அங்க இருந்து ஹோட்டல் ஜேபி ஸ்டேட் வாத்தல. வண்டி ஓரம் கட்டி அந்த ரவுண்டான செக் போஸ்ட் திரும்பும்போது அங்க வர சொல்றா.
ஏரியா அங்கேயே வருவாம நீ ஹோட்டல் அங்க அவனும் வருவான் கார்ல அப்புறம் பேசிக்கலாம். ஹோட்டலு அவனை பேசிக்கலாம். அவனும் வருவான் கார்ல. தல கொஞ்சம் சீக்கிரம் வா தல. வந்து பொருள் எடுத்துனாங்க வரையில என்ன பொருள் கத்தணும் வெங்காயமா வருவானுங்க எடுத்துன்னு வருவாங்க பாரு. அப்ப நீ எதுவும் பண்ண மாட்டா, உனக்கு எவனா வரணும் போன் போட்டு என்ன நான் எவனா கூப்பிடுறேன் பாத்தியா என்ன ஆனா கூப்பிடுறேன் நீ பாக்குறியா எனக்கு பாக்குறியா எனக்கு பெருசா இருக்கு. அப்புறம் எதுக்கு போன் பண்ணி கூப்பிடுற? நீ எதனா பொருள் வச்சிருப்பாப்பா கத்தி கித்தி கார்ல வச்சிருப்ப. இப்போதைக்கு எதுவும் வச்சில்ல. நீ வாயில சொல்லுவ அதை நம்ப முடியுமா என்னால? என்ன சொல்றேன், நான் பேசின பேச்சுக்கு காலில் வந்து கூட மன்னிப்பு வரேன், மன்னிச்சிங்க தேரத்தரமா பண்ணிட்டான். ஆனா வந்து சாப்பிட்டு மட்டும் போங்க. அப்படியெல்லாம் வர முடியாதுண்ணே. வாடா சும்மா விளையாட்டு கட்டுறேன். பேசின பேச்சு மன்னிப்பு வரல வந்து சாப்பிடணுமா இல்லையா? கெட்டு போன பிரியாணி எவடா சாப்பிடுவா? மன்னிச்சிங்க தேரத்தரமா கேட்டான். வந்து சாப்பிட்டு மட்டும் போ. வர முடியாதியா? வர முடியாது. அடி வாங்கிட்டு போடுவா. அப்ப நான் அடிக்கிறேன் பாக்குறியா? வந்து சாப்பிடுறாங்க. கறி பாத்துக்கிறேன், கறி பாத்துக்கிறேன். நம்ம சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடாத கறி நீ கறி பாத்துக்கிறியா? பிரியாணி பாத்துக்கிறியா? சாப்பிட்டுருக்கேன். பிரியாணி பாத்துக்கிறியா? எங்க பிரியாணி சாப்பிட முடியாது, எங்களை பேரு பிரியாணி சாப்பிட முடியாது. நான் ஆம்பூர் பிரியாணி எல்லா தலப்பாக்கட்டு பிரியாணி போறாங்க. இங்க இருடா கடை தோறுடா. அதோ அந்த கடையில பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியாது. பாக்குறியா கடையை தூக்க சொல்லிட்டா பாக்குறியா? வரானுங்க இரு. எங்க எங்க வரானுங்க வரானுங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாரு. வந்து எத்தனை பேர் வராங்க சொல்லு. சாப்பாடு கம்மியா இருக்குதாங்க. பேர் தான் வருவானுங்க. பரவாயில்லையா? 2 பேருக்கு கரெக்டா இருக்கும் சாப்பாடு. நான் நாத்தடிக்க சொல்றேன் அவன்கிட்ட. வருவானுங்க. அப்ப நாத்தடிக்குதா யாருக்கு நாத்தடிக்குது என்ன தெரியும்? என்ன சவுண்ட் ஓவரா பேசினுங்க? ஓவரா பேசுறாங்க. நீ பாத்துறியா பிரியாணி பாத்துறியா? பிரியாணி பாத்துறியாடா? பிரியாணி பாத்துறியா? கறி சாப்பிட்டிருக்கியா? கறி சாப்பிட்டிருக்கியா? வா கிளம்பி வா. அப்படியே வர முடியாதியா? கதவை திறக்கிறே சாப்பிட்டு போடா. கண்ணாடி இப்போ உடைக்கிட்டா என்ன வரவே வர மாட்டேன். கண்ணாடி உடஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஒண்ணு. அப்புறம் என்ன சாப்பிட்டு போட்டு சொல்றேன் ஒண்ணு முடியாது. என்ன சவுடால் பேசினு ஏதோ நல்லது கெட்டது செஞ்சா அதான் சொல்லுவாங்களே, நல்லது காலம் கிடையாதுயா. நல்ல சோறு போட்டா யாரா இருந்தாலும் மனசார நான் தன்னாடி வர என்ன உனக்கு? நான் தன்னாடி வர என்ன பண்ண? வீட்டு ஆளுக்கு போய் கொண்டு கூட எங்க வீட்டாளு சாப்பிட்டு சாவறதுக்கா? எங்க வீட்டாளு சாப்பிட்டு சாவறதுக்கா? அது அப்ப நான் என்ன சாப்பிடுறேன்? நீ எப்படியா போய் எனக்கு என்ன இப்படி புஷ்டுக்கு பாரு. கண்ணாடி உடைக்கிட்டாங்க. கதவு திறக்கிறே வந்து சாப்பிட்டு போனா நான் சாப்பிட முடியாது. வர மாட்டேன் சாப்பிடுறதுக்கு. வர முடியாது. நீ வந்து சாப்பிட்டு போடா. கொண்டு போடுவா பாக்குறியா? கதவு தக்காம வந்து சாப்பிட்டு போ சொல்றேன். கதவு திறக்க கண்ணாடி யூடியூப் பிராங்க்னா. ஆமாண்ணா கேமரா வச்சிருக்கீங்க பாரு. நானா இது நானே டென்ஷன் ஆயிட்டேனா? சும்மா விளையாடாதண்ணா. சரி அதை தப்பா பேசிருந்தா நான் வாடா போறேன்னா பேச மாட்டேன். மன்னிச்சிங்க சரியா? இல்ல சும்மா விளையாட்டு தான் கூட்டம். சரி உங்களுக்கு சட்டை கிட்ட அதெல்லாம் பரவாயில்ல. நான் இருந்தா போகுது திருநா இருக்கு. சரி ரைட்டு ஓகே. கோச்சிங் இல்ல கோவம் இல்ல. சரி ரைட்டு. உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போடலாம். மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்மதம் உங்களுக்கு? சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு நான் சொல்லணும் இருந்தேன் நானு. நீங்க அவங்களுக்கு மக்களுக்கு நீங்க லைக் போட்ட பிறகு சைட்ல வந்து ஹைப்னு ஒண்ணு வரும். அந்த ஹைப் டைப் டச் பண்ணி கீழே வந்து பாயிண்ட் வரும். ஒரு 450 பாயிண்ட் 500 பாயிண்ட் வரும். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்து சஜஷன்ல வந்து நிறைய பேர் காட்டும். நீங்க லைக் போடுற ஆளுங்களா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே நன்றி.